அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில ஒரு ஜாதகர் எப்பொழுதும் அவருடைய தாய் பாதிக்கப்படுவார்ன்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். என்னன்னா பேசிக்கான ஒரு சந்தேகம், சந்திரன் எந்த ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடனடியாக எல்லோருடைய கேள்வியும் தாயாருக்கு எப்படி இருக்குன்ற கேள்வி இருக்கு. சந்திர திசை வந்தாலோ சந்திரனோடு ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டா அந்த புத்தி காலகட்டங்கள்ல அதிகமான கேள்விகள் எனது தாயாருக்கு எப்படி இருக்குன்ற கேள்விதான் அதிகமா வருது. ஸோ அதற்காக தான் இந்த பதிவுல முழுவதுமாக எந்த கிரக அமைவு எந்த ஆதிபத்தியம் தாயை பாதிக்கிறதுன்றத பத்தி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். இந்த நிலையில இருந்தா தான் உங்களுக்கு தாய் இல்லாத நிலையோ அல்லது தாயிடமிருந்து பிரிந்து இருக்கக்கூடிய நிலையோ இருக்கும். இந்த பொதுவாக சந்திரன் பாதிக்கப்பட்டவருக்கெல்லாம் தாய் இல்லை என்ற அர்த்தம் அல்ல. மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் தாயை குறிக்கக்கூடிய வீடு எது, தாயினுடைய ஆதிபத்தியம் எது, எந்த கிரகம் அந்த ஆதிபத்தியத்தை சூழ்ந்திருக்கும் பொழுது தாய் பாதிக்கப்படுகிறார் என்றதை தெளிவுபடுத்தலாம். பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்தது சந்திரன் தாய்க்காரகர், தாயை பற்றி குறிக்கக்கூடிய தாய்க்காரக கிரகம். இது எல்லோருக்கும் பொதுவாக தெரிந்த சந்திரனுடைய தாய்க்காரக கிரகம். ஆனா ஒவ்வொரு ஜாதகத்திலும் தாயை சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் 4ஆம் வீடு. இந்த 4ஆம் வீடு தான் தாயை சொல்கிறது. அதுபோல 4ஆம் அதிபதி தாயினுடைய வலுவை சொல்லுவார். 4ஆம் அதிபதி தாயினுடைய வலுவை சொல்லுவார். அப்ப பொதுவான காரகம் மட்டும்தான் சந்திரனை தவிர ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் இண்டிவிஜுவலா தாயை பற்றி சொல்லக்கூடியது இந்த 4ஆம் இடமும் 4ஆம் இடத்தின் அதிபதியும் தான். இப்ப சந்திரன் யாருக்கு தாய் காரகத்தை பெறுவானா, ஒரே ஒரு லக்னம் மேஷ லக்னத்திற்கு மட்டும்தான். மேஷத்திற்கு மட்டும்தான் சந்திரன் தாயை குறிக்கக்கூடிய கிரகமாக அமர்றார். நம்ம மேஷம் முதல் 12 லக்னத்திற்கும் தாய் எப்பொழுது பாதிக்கப்படுவார்ன்றதை பார்த்தலாம். மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மேஷத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு தாயை குறிக்கக்கூடிய மனை 4ஆம் மனையான கடகமனை. அதுபோல அதிபதி சந்திர பகவான். அதிபதி சந்திர பகவானும் 4ஆம் மனையும் தான் தாயை பற்றி குறிக்கிறது. இப்ப மேஷத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு சந்திரன் வலுவிழந்திருக்கிறது. வலு இழப்பு, சந்திரனுடைய வலு இழப்பு எப்படியெல்லாம் இருக்கலாம், நீசம் பெற்று இருக்கலாம். சந்திரன் ஒருவேளை விருச்சக ராசி, மேஷ லக்னம் விருச்சக ராசியா இருக்கிறாருன்னா கண்டிப்பா இந்த இடத்துல சந்திரன் பங்க விதியில எல்லாம் தாய் இருக்க மாட்டார். தாயோட ஜாதகருக்கு முரண்பாடுகள் பிரிஞ்சிருப்பார், அல்லது தாயே இல்லாத சூழல், சிறு வயதிலே இல்லாத சூழலை ஜாதகர் சந்திக்க நேரிடும். அப்ப சந்திரனை பொறுத்த வரைக்கும் வலுவிழப்பது மேஷத்தில் பிறந்தவருக்கு தாயார பிரச்சனை பாதிக்கப்படுகிறது. எப்படி இருக்கிறார், ஒண்ணு இல்லாத நிலை அல்லது பிரிந்திருக்கக்கூடிய நிலை. மற்றொரு அமைவாக 4ஆம் இடத்தோடு ராகு கேதுவோட தொடர்பு. இந்த 4ஆம் இடத்தோடு இந்த சந்திரன் வலுவிழந்து 4ஆம் இடத்தோட ராகு கேது தொடர்பு கொண்டிருக்குன்னா கண்டிப்பா தாய் இல்லாத நிலை அல்லது தாயுடனான கருத்து முரண்பாடு, 2 பேருமே பிரிஞ்சிருக்குது. நிறைய பேர் தாயார் விட்டு செல்வது போன்ற செயல்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த அமைவுகள் தான். அப்ப எப்ப மேஷ லக்னத்திற்கு சந்திரன் வலுவிழந்திருப்பதும் ராகு கேது 4ஐ தொடர்பு கொள்றது தான் தாயாரை பாதிக்கும். மற்றபடி எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஜாதகருக்கு தாயார் பாதிக்கப்பட மாட்டார். அதுபோல ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ரிஷபத்தில் பிறந்த ஜாதகருக்கு தாய் எப்பொழுது பாதிக்கப்படுவார்? முதல்ல தாயை பற்றி சொல்லக்கூடிய வீடு சிம்மமனை, 4ஆம் மனையான சிம்மமனை. இதனுடைய அதிபதியான சூரிய பகவான். அப்ப சூரியனை பொறுத்த வரைக்கும் தாயை பற்றி குறிக்கக்கூடிய கிரகமா வந்துருது. இந்த 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, ஆதிபத்தியம் பெறதுனால இந்த சூரியன் வலுவிழந்தால் நீசம் பெற்று அமர்ந்திருக்கிறார் துலாத்துல, அல்லது பகை பெற்று அமர்ந்திருக்கிறார்னா சூரியன் வலுவிழப்பும் தாய் எப்பொழுது பாதிக்கப்படுகிறார்னா சூரியன் வலுவிழந்தால் தாய் பாதிக்கப்படுகிறார் ரிஷப லக்னத்திற்கு. அதுபோல 4ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ தொடர்பு கொண்டாலும் தாய் பாதிக்கப்படுகிறார் அல்லது பிரிந்து இருக்கக்கூடிய சூழலை கொடுக்குது. அதுபோல 4ஆம் இடத்துல லக்ன அவயோகியான குரு தொடர்பு கொண்டாலும் இந்த நிலை ஏற்படுகிறது. அவயோக கிரகமான குருனுடைய தொடர்பும் இந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்ப சூரியன் வலுவிழந்து, அந்த வலுவிழந்த சூரியன் இருக்கும்பொழுது பகை பெற்று இருக்கிறார், இல்ல நீசம் பெற்று இருக்கிறார், அவயோகிகளோடு வலுவா தொடர்புல இருக்கிறாருன்னா அப்ப ராகு கேது குரு போன்ற கிரகம் 4 தொடர்பு கொண்டிருந்ததுன்னா கண்டிப்பா தாயார் ஜாதகருக்கு பாதிக்கப்படுகிறார். ஒண்ணு இல்லாத நிலை அல்லது பிரிந்திருக்கக்கூடிய சூழலை ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு ஏற்படுத்துகிறது. மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மிதுனத்தில் பிறந்தவருக்கு தாய் எப்பொழுது பாதிக்கப்படுகிறார்? முதல்ல தாயை குறிக்கக்கூடிய வீடு 4ஆம் மனையான கன்னிமனை. லக்னாதிபதி பொதுவாக இந்த மிதுன லக்னத்துல பிறந்தவங்க தாய் மீது அதீத அன்பு கொண்டவர், கொஞ்சம் லக்னாதிபதி வெளுத்திருந்தார்கள். ஏன்னா அதே புதன் தான் 4க்கு அதிபதி ஆகிறார். அப்ப ஜாதகத்துல மிதுனத்தில் பிறந்தவருக்கு 4ஆம் அதிபதியான புதன் பகவான் வலுவிழந்தால் தாய் பாதிக்கப்படுகிறார். புதன் வலுவிழப்புன்னா நீசம் பெற்று இருக்கிறது, இல்ல பகை பெற்று இருக்கிறது, இல்ல அவயோகிகளோட வலுவா தொடர்புல இருக்கிறது. இந்த நிலை இருக்கும் பொழுது தாயார் பாதிக்கப்படுகிறார்.
அதுபோல 4ஆம் வீட்டோட ராகு கேது தொடர்புல இருந்தாலும் தாயிடமிருந்து ஜாதகர் பிரிந்து இருக்கக்கூடிய சூழலோ அல்லது தாயிடமிருந்து முரண்பட்டு பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அதுபோல 4ஆம் இடத்திலே அவயோகியான செவ்வாய் இருந்தாலும் 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தாலும் சரி, ராகு கேதுக்கள் இருந்தாலும் தாயாருடன் கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள், பிரிவுகள் ஏற்படுகிறது. அதுபோல புதன் வலுவிழப்பு, புதன் வலுவிழந்திருந்தாலும் தாயார் காரகம் பாதிக்கப்படுகிறது. தாயாருடைய காரகம் ஜாதகத்தை பொறுத்து உயிர் காரகமா அல்லது பிரிந்து இருக்கிறதான்றத உறுதிப்படுத்திக்கணும். கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. கடக லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு தாய் எப்பொழுது பாதிக்கப்படுவார்? முதல்ல தாயை குறிக்கக்கூடிய வீடு துலாமனை தான் தாயை பற்றி சொல்கிறது. 4ஆம் மனையான இந்த துலாமனையை தாயை பற்றி சொல்கிறது கடக லக்னத்துல பிறந்தவருக்கு. இந்த துலாமனை இதனுடைய அதிபதியான சுக்கிரன் தான் தாயினுடைய வலுவை குறிக்கிறார். அப்ப சுக்கிரன் வலுவிழப்பு, சுக்கிரன் வலுவிழந்தால் தாய் பாதிக்கப்படுகிறார். சுக்கிரன் வலுவிழந்தால் தாய் பாதிக்கப்படுகிறார். கடக லக்னத்துல பிறந்த 4க்கு அதிபதியான சுக்கிரன் நீசம் பெற்று இருக்கிறார், பகை பெற்று இருக்கிறார், அவயோகிகளோடு வலுவெறுகிறார்னா கண்டிப்பா தாய் பாதிக்கப்படுகிறது. அதுபோல இந்த 4ஆம் இடத்தோடு ராகு கேது அல்லது சனி பகவான் உச்ச நிலையில தொடர்பு கொண்டாலும் தாயால பிரச்சனை இருக்கு, தாய் பாதிக்கப்படுகிறார். ஏதேனும் ஒரு வகையில உடலாலோ மனதாலோ அல்லது பிரிந்து செல்லக்கூடிய சூழல்ல பாதிக்கப்படுகிறது. அப்ப சுக்கிரன் வலுவிழப்பதும் 4ஆம் வீட்டில் ராகு கேது சனி தொடர்பு கொள்வதும் கடக லக்னத்தில் பிறந்தவருக்கு தாயாரை பாதிக்கிறது. அந்த பாதிப்பானது உயிரா அல்லது பிரிதலா என்பது தாயாரின் ஜாதக வலுவை பொறுத்து. சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சிம்ம லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு தாய் எப்பொழுது பாதிக்கப்படுகிறார்? தாயை குறிக்கக்கூடிய வீடு 4ஆம் மனையான விருச்சகமனை. 4ஆம் மனையான விருச்சகமனை தான் சிம்ம லக்னத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு தாயை குறிக்கிறது. அதனுடைய அதிபதி செவ்வாய் தான் தாயாரை குறிக்கக்கூடிய ஆதிபத்திய காரக கிரகம். அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஜாதகத்திலே வலுவிழந்திருக்கிறார்னா, சிம்மத்தில் பிறந்த ஒருத்தருக்கு செவ்வாய் வலுவிழக்கிறார்னா தாய் பாதிக்கப்படுகிறார். செவ்வாய் வலுவிழந்தால் தாய் பாதிக்கப்படுகிறார். அதுபோல் இந்த 4ஆம் இடத்தோடு ராகுவோ கேதுவோ தொடர்பு கொள்வது, அதுபோல சனி தொடர்பு கொள்வது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்வி வரலாம். சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க செவ்வாய் வலுத்துதான் இருக்கிறார், ஆனா என்னோட தாய் பிரிஞ்சு இருக்கிறாங்க, இல்ல தாய் இல்லாத சூழல் இருக்குன்னா அப்போ செவ்வாய் வலுத்து இருப்பார், உச்சம் பெற்ற செவ்வாயோ இருப்பார். ஆனா அங்க ராகு கேதுக்கள் வலுவா தொடர்பு கொண்டிருக்கும். அதான் அப்ப சிம்மத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் வலுவிழப்போம். ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் 4ஆம் இடத்திலே இருப்பது தாயினுடைய ஆதிபத்திய காரகமான 4ஆம் இடத்தின் வாயிலாக தாயை பாதிக்கிறது. இது சிம்ம லக்னத்துல பிறந்தவருக்கு. அதுபோல கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கன்னியிலே பிறந்தவருக்கு தாய் எப்பொழுது பாதிக்கப்படுவார்? முதல்ல தாயை பற்றி சொல்லக்கூடிய ஆதிபத்திய வீடு 4ஆம் மனையான தனுசு மனை. இதனுடைய அதிபதியாக குரு வரார். தாயை பற்றி குறிக்கக்கூடிய ஆதிபத்திய காரக கிரகம் குரு பகவான். இந்த குரு வலுவிழந்திருந்தால், கன்னியில் பிறந்தவருக்கு குருவெல்லாம் சொல்லுவோம் 7ஆம் ஆதிபத்திய கிரகம் பாதகாதிபதி. ஆனா வலுவிழந்திருந்தால் தாயினுடைய ஆதிபத்திய காரகம் பாதிக்கப்படும், குரு வலுவிழப்பு. அதுபோல இந்த 4ஆம் இடத்திலே ராகுவோ கேதுவோ அல்லது செவ்வாய் இருந்தாலும் தாயார் பாதிக்கப்படுவார். ஒண்ணு தாயாருக்கு பிரச்சனை, இல்லைன்னா தாயை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். அப்ப கன்னியில் பிறந்தவருக்கு ராகு கேது செவ்வாய் 4ஓடு தொடர்பு கொள்வதும் குரு வலுவிழப்பதும் தாயை பாதிக்கும். கன்னி லக்னத்துல பிறந்த ஜாதகருக்கு. இங்க சந்திரனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு கிடையாது. அதுபோல துலாம் லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்திருக்கிறீங்க. துலாத்திலே ஜனனித்த ஜாதகம், துலாத்திலே பிறந்தவருக்கு எப்பொழுது தாய் பாதிக்கப்படுகிறார்? முதல்ல தாயை குறிக்கக்கூடிய ஆதிபத்தியம் 4ஆம் ஆதிபத்தியான மகர வீடு. மகரம் தான் தாயை பற்றி சொல்லுது. இதனுடைய அதிபதியான சனி பகவான் தான் ஆதிபத்திய காரகங்களை வெளிப்படுத்துகிறார். அப்ப ஜாதகத்துல துலாத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு சனி வலுவிழப்பது தாயை பாதிக்கிறது. சனி பகவான் வலுவிழப்பது தாயை பாதிக்கிறது. அதுபோல் துலாத்தில் பிறந்தவருக்கு 4ஆம் வீட்டோடு ராகுவோ கேதுவோ அல்லது குரு தொடர்பில் இருப்பதும் தாயை பாதிக்கிறது. பிரிந்திருக்கக்கூடிய சூழலோ அல்லது பிரச்சனைகளை கொடுக்கிறது. துலாத்திலே பிறந்தவருக்கு 4ஆம் இடத்தோடு ராகு கேது குரு தொடர்பு அல்லது சனி வலுவிழப்பு தாயை பாதிக்கிறது. தாய்க்கு ஏதோ ஒரு வகையில ஆதிபத்தியங்களை வலுவிழக்க செய்கிறது. இந்த இடத்துல சந்திரன் என்னதான் வலுத்து சந்திரன் இருந்தாலும் ஜாதகரால் இறுதியில் பிரயோஜனம் இல்லாத நிலை இருக்கும். அதுபோல விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. விருச்சகத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு தாய் எப்பொழுது பாதிக்கப்படுகிறார்? தாயை குறிக்கக்கூடிய வீடு 4ஆம் மனையான கும்பமனை, அதிபதி சனி பகவான். அப்ப ஜாதகத்துல இந்த சனி பகவான் வலுவிழந்திருப்பது, சனி பகவான் விருச்சகத்தில் பிறந்தவருக்கு வலுவிழந்திருந்தாலும் தாய் ஆதிபத்தியம் பாதிக்கப்படுகிறது. அதுபோல் 4ஆம் இடத்தோடு ராகுவோ கேதுவோ அல்லது புதன் தொடர்பில் இருந்தாலும் தாய் காரகங்கள்ல பாதிக்குது. ஒண்ணு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் அல்லது தாயாருக்கு சாதகம் இல்லாத நிலை ஏற்படுது. அப்ப விருச்சகத்தில் பிறந்தவருக்கு சனி பகவான் வலுவிழப்பதும்
ராகு கேது புதன் போன்ற கிரகங்கள் 4 தொடர்பு கொள்வதும் தாய் காரகங்களை பாதிக்கிறது. இது விருச்சக லக்னத்துல பிறந்த ஜாதகருக்கு. தனுஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. தனுஷில் பிறந்த ஜாதகருக்கு தாய் எப்பொழுது பாதிக்கப்படுவார்? தனுஷை பொறுத்த வரைக்கும் தாயை குறிக்கக்கூடிய மனை 4ஆம் மனையான மீனமனை, அதிபதி குரு பகவான். அப்ப ஜாதகத்துல தனுஷில் பிறந்தவருக்கு குரு வலுவிழந்துட்டார்னா, முதல்ல குரு வலுவிழந்தா லக்னாதிபதியும் வலுவிழப்பார். எனினும் தாயாருடைய ஆதிபத்திய காரகம் கிடைக்கிறது. அப்ப குரு வலுவிழப்பும் தாயார் பாதிக்கப்படுகிறார். 4ஆம் இடத்தோடு ராகுவோ கேதுவோ அல்லது சுக்கிரன் இந்த காம்பினேஷன் இருந்தாலும், ராகு கேது அல்லது சுக்கிரன் தொடர்பு கொண்டாலும் தாயாரிடமிருந்து பிரிந்து இருக்கக்கூடிய சூழல் அல்லது தாயாரற்ற சூழலை ஏற்படுத்துகிறது. அப்ப தனுஷு லக்னத்தில் பிறந்து 4 ராகு கேது இருந்தாலும் சரி, குரு இருந்தாலும், சுபகிரகம் என்பதனால், சுக்கிரன் சுபர் என்பதனால் நிறைய சமயங்கள்ல தனுஷு லக்னத்தில் பிறந்து 4 சுக்கிரன் உச்சம் பெறும்போது தாயாரிடமிருந்து பிரிந்து இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகரத்தில் பிறந்த ஜாதகருக்கு தாய் எப்பொழுது பாதிக்கப்படுவார்? தாயை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் முதல்ல 4ஆம் வீடான மேஷமனையான இதனுடைய அதிபதி செவ்வாய் தான். அப்ப மகரத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் பகவான் வலுவிழந்தால், வலுவிழப்பு என்பது நீசமோ பகையோ அவயோகிகளோடு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொண்டு வலு குறைவதெல்லாம் தாயாரை பாதிக்கக்கூடிய காரகம். அதுபோல மகரத்துக்கு 4ஆம் வீட்டோடு ராகுவோ கேதுவோ தொடர்பு, அதுபோல் லக்னத்திற்கு முழு அவயோகியான சூரியன் உச்சம் பெறுவது, சூரியன் 4 உச்சம் பெறுவது, இதெல்லாம் தாய் காரகங்களை பிரிந்திருக்கக்கூடிய சூழலோ அல்லது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. செவ்வாய் வலுவிழப்பது, ராகு கேது சூரிய தொடர்பு ஜாதகருக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுது. கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. கும்பத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு தாய் எப்பொழுது பாதிக்கப்படுகிறார்? தாயை குறிக்கக்கூடிய ஆதிபத்திய காரக வீடு 4ஆம் மனையான ரிஷபமனையும் அதிபதி சுக்கிரனும் தான். அப்ப கும்பத்தில் ஜனனித்தவருக்கு சுக்கிரன் எப்பொழுது பாதிக்கப்படுகிறதோ, சுக்கிரன் யாருக்கு வலுவிழக்கிறாரோ கும்பத்தில் பிறந்தவர், அவருக்கு தாய் காரகம் பாதிக்கப்படுகிறது, தாய் பாதிக்கப்படுகிறார். அதுபோல் 4ஆம் இடத்தோடு ராகுவோ கேதுவோ, அதுபோல சந்திரன் தொடர்பு. நிறைய பேர் உச்ச சந்திரன் 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலத்தை பெற்று இருக்கிறார், நல்ல தாய்னா இங்க சந்திரன் வலுத்திருப்பார், தாயாரோட பிரச்சனை இருக்கும், தாயார் பேசவே மாட்டார் கடைசி வரைக்கும். ஜாதகரை தவிர ஊரில் உள்ள எல்லாருக்குமே நல்ல தாயா விளங்குற சூழல்லாம் ஏற்படும். தாயாரிலிருந்து பிரிந்திருப்பது அன்பு கிடைக்காத சூழலையும் அல்லது அற்ற சூழலையும் இந்த காம்பினேஷன் உருவாக்கும். கும்பத்தில் பிறந்தவருக்கு 4 ராகு கேது அல்லது சந்திரன் தொடர்பும் சுக்கிரன் வலுவிழப்பதும் தாய் ஆதிபத்திய காரகங்களை பாதிக்கிறது, தாய் காரகங்களை பாதிக்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மீனத்தில் பிறந்தவருக்கு தாய் எப்பொழுது பாதிக்கப்படுகிறார்? மீனத்தில் பிறந்தவருக்கு தாயை குறிக்கக்கூடியது உபயாதிபதி என்று அவயோகர் என்றாலும் அந்த புதன் தான் குறிக்கிறார். மிதுனமனையும் புதன் தான் தாயை குறிக்குது. அப்ப புதன் ஜாதகத்தில் வலுவிழப்பது, மீனத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு புதன் வலுவிழப்பது என்பது தாயாருடைய ஆதிபத்திய காரகங்கள் இல்லாத நிலை கொடுக்கிறது, பிரச்சனையை கொடுக்கிறது, தாய் பாதிக்கப்படுகிறார். புதன் வலுவிழந்தால் தாய் பாதிக்கப்படுகிறார். அதுபோல் மீனத்தில் பிறந்தவருக்கு இந்த 4ஆம் இடத்தோடு ராகுவோ கேதுவோ தொடர்பு அல்லது சுக்கிரன், ராகு கேது அல்லது சுக்கிரன் தொடர்பு கொள்வது தாயை பாதிக்கிறது. ஏதேனும் ஒரு வகையில பிரிந்திருக்கக்கூடிய சூழல் அல்லது தாயிடமிருந்து விலகி தூரமா இருக்கிறது, இன்னொரு அமைவுல தாய் அற்ற சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த காம்பினேஷன்ல மீனத்தில் பிறந்த. அப்ப ராகு கேது மற்றும் சுக்கிரன் 4 இருப்பது அல்லது புதன் வலுவிழப்பது தாய் ஆதிபத்திய காரகங்களை பாதிக்கிறது மீனத்தில் பிறந்தவருக்கு. இந்த பதிவுல நாம் பார்த்தோம், மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் எந்த வீடு தாய் ஆதிபத்தியத்தை கொடுக்கிறது, எந்த கிரகம் தாய் ஆதிபத்தியத்தை பற்றி சொல்கிறது என்றதை பார்த்தோம். பொதுவா இந்த சந்திர காரகங்கள் எல்லா இடத்திலையும் பாதிக்கிறது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகங்கள்லயுமே சந்திரன் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம், ஒற்றை ஆதிபத்தியம் கொண்ட கிரகம். அந்த ஆதிபத்தியத்தை தான் உங்க ஜாதகத்திற்கு அவர் கொடுக்க போகிறாரே தவிர காரக பலனை எப்பொழுது கொடுப்பார் என்றால், ஆதிபத்திய வீட்டின் கிரகம் ஆதிபத்திய காரகங்களை செய்ய முடியாத அளவுக்கு வலுவிழக்கும் பொழுது காரக கிரகம் வலுவெற்றிருந்தால் மட்டுமே குறைந்தபட்ச அளவு ஜாதகருக்கு தாய் இல்லைன்னா கூட யாரோ ஒரு பெண்மணி தாயாக செயல்படக்கூடிய சூழலை ஏற்படுத்துமே தவிர மற்றபடி ஜாதகத்தில் 4ஆம் இடத்தின் ஆதிபத்திய நிலையையோ 4ஆம் அதிபதியின் நிலையை பொறுத்தே தாய் பாதிக்கப்படுவாரான்றதை உறுதிப்படுத்தணும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.